ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தபால் துறை இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இப்போ வங்கிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா முழுமையான டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கோம். ஸோ ஐபிபிபின்னு ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு இதுக்கான கால்ஃபர் வந்து விட்டுருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 68 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் சைபர் செக்யூரிட்டிக்கான ஒரு வேகன்சிஸ் தான் இது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 68 வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டெலகிராமில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கும், யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜனவரி 10 வரைக்கும் இதுக்கு அப்ளிகேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான வேகன்சிஸ் என்னென்ன பொசிஷனுக்கான வேகன்சிஸ் என்னென்ன பொசிஷன் இருக்குன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஐடி பேமெண்ட் சிஸ்டமில், மேனேஜர் இன் ஐடி மீன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனேஜர் இன் டேட்டா வேர்ஹவுஸ், சீனியர் மேனேஜர் இன் பேமெண்ட் சிஸ்டம், தென் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் ஐடி, தட் மீன்ஸ் வெண்டார் மேனேஜ்மெண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். ஸோ இதுக்குள்ளார கவர் ஆகக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பும் வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அதிகப்படியான வேகன்சி எந்த பொசிஷனுக்கு இருக்குன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 54 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க சைடில் வந்து இது வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஏஜ் ப்ரூஃபை பார்த்துருக்கோம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே தேவைப்படலை. ஸோ நீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கணும். அதுவே உங்களுக்கு மேனேஜர் பார்த்தீங்கன்னா 23 35 இயர்ஸ். தென் இந்த ஐடி ரிலேட்டட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சீனியர் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 26லேருந்து 35 வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 6 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 வயசுக்கு மேலே இல்லைனா நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? மினிமம் 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் இது. ஓகேங்களா? ஸோ நேமுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸ்பர்ட். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50க்கு வந்து கீழே இருக்கணும். இன்னும் உங்களுக்கு வந்து இந்த டொமைனில் வந்து உங்களுக்கு 6 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படுது. ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ், தென் என்னென்ன வந்து கேட்டகரி வைஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சொன்ன மாதிரி 54 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா யூஆரில் மட்டுமே 33, ஓபிசிக்கு 8, இடபிள்யூஎஸ்க்கு 5 அண்ட் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 6, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. தென் ஐடி வந்து பேமெண்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, அதுவுமே எஸ்டிக்கு தான் இருக்குது. இப்போ மேனேஜர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நெட்வொர்க் க்ளவுடில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 1, எஸ்டிக்கு 1. தென் மேனேஜர் ஐடி என்டர்பிரைஸ் அண்ட் டேட்டா வேர்ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி நான் படிச்சுட்டே போனால் டைம் ஆகிடும். ஸோ டேரெக்டாக நீங்களே பார்த்துக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த டொமைனில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாமல். தென் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் சைபர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வேகன்சிஸ் இருக்குது. யூஆரில் பார்த்தீங்கன்னா 4, ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் இருக்குது. இடபிள்யூஸும் எஸ்டியில் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ ரைஸ் கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடின்றதுனால இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிளான டிகிரியாக வந்து பிஇ பிடெக் தான் எடுத்திருக்காங்க. ஸோ பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது ரிலேட்டடாக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருந்தாலும் பண்ணலாம், தென் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருந்தாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த பிடெக் பிஇடெக் இதுக்குள்ளார கவர் ஆகக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக எல்லா ரோலுக்குமே பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்கு பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து இவங்க கேட்கல. ஓகேங்களா? ஸோ வேகன்சிஸ் கம்மின்னு சொல்லிட்டு யாரும் அப்ளை பண்ணாத விட்டுறாதீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்கு வந்து நீங்கள் பிஇ பிடெக்கான இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸாக இது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த ரோல் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி படித்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ரோலுக்குமே வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃபார்ம்லேருந்து வந்து ஒரே ஒரு இதுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் டைம்லேயே வந்து எல்லா ரோலுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக் பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2,25,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 3 இருக்க ஜாப் ரோல்ஸ் கிடைக்கும். தென் ஸ்கேல் 2ல் இருக்க பார்த்தீங்கன்னா 1,70,000, ஸ்கேல் 1ல் இருக்க பார்த்தீங்கன்னா 1,40,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 3ன்றது பார்த்தீங்கன்னா அந்த சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டை வந்து மீன் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர், இது பார்த்தீங்கன்னா மேனேஜர், அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை பார்த்தீங்கன்னா அந்த சிடிசி வந்து 1.4ல் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 lakhs வந்து வரக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ சூப்பரான ஜாப், யாருமே மிஸ் பண்ணிடாமல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க்ஸில் வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கும் அங்கே கொண்டு செக் பண்ணிக்கணும். ஸோ மோர் டீட்டெயில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா IBPO ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், 1 time பண்ணுற மாதிரி இருக்கும் OTR. தென் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான க்ரைட்டீரியாஸ் என்னன்றதை இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அதை செக் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்றது பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களை பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ டேரெக்டாக இன்டர்வியூ தான். இதுக்கு வந்து டெஸ்ட் இருக்குது, பட் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் தான் இது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து TCS வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து போயிட்டு நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, தென் பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன், தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அசஸ்மெண்ட்டாக இருக்கும் guys. ஸோ யாரெல்லாம் வந்து கம்பெனிஸில் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ தென் இன்டர்வியூ ஆர் குரூப் டிஸ்கஷன், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். அப்படி இல்லைனா குரூப் டிஸ்கஷன் இல்லை ஆன்லைன் டெஸ்ட் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் வரைக்கும் பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட ஃபீஸையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 150 பார்த்தீங்கன்னா SC ST PW கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் வாங்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் அதர் கேட்டகரிஸ் UR EWS OBC இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 750 rupees வந்து இவங்க வாங்குறாங்க. ஸோ இது எந்த அமௌண்ட்டுமே வந்து ரீஃபண்டபிள் கிடையாது, நாட் ரீஃபண்டபிள். ஸோ வந்து ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ எல்லாமே வந்து செக் அவுட் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு எரருமே பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு உடனே பார்க்கணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.